அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி சமூக விழிப்புணர்வு காணொளி தான். போன காணொளியோட தொடர்ச்சியா கூட இது பார்க்கப்படலாம். ஏன்னா, தமிழ்நாட்டுல இந்த மாரி ஒரு சாதி வெறிய ஊறிப்போன நாடி நரம்பு சதை அனைத்திலும் ஊறிப்போன ஒரு ஆள நீங்க யாரும் பார்க்கவே முடியாது. தான் சார்ந்த சாதியும் தானும் மட்டும்தான் இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா உருவாக்கிய கடவுள் மாதிரியும் மற்ற சமுதாயத்தை அனைவரும் பாத்தீங்கன்னா விபச்சாரிக கொலகாரன் கொள்ளக்காரன் பாசங்குக்காரன் அப்படின்ற மாதிரியும் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கான் ஒரு சாதி வெறியன். அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாதுங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது நம்ம தான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவனை ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் சேனலை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா. அவனுங்களை கழட்டிக்கிட்டு 4 அடி அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிடும். ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படி என்னங்க, புத்தகம் எழுதுறது எல்லாரோட அடிப்படை உரிமை தானே. அடிப்படை உரிமையை நீங்க எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனைவரும் கேட்கலாம். ஏன் கோபுறீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இந்த காணொளி முடியிறப்ப அனைவருக்குமே இதை விட கோபம் அதிகமா தான் வரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவன் தன்னுடைய புத்தகத்துல தமிழ் சாதியில இருந்து இவன் பேசாத சாதிகளே கிடையாது. நான் அதுல இது ஏதோ அவன் புத்தகத்துல இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லல. கவர்மெண்ட் மீண்டலும் பாண்டியர் வரலாறு, இந்த வரலாறு இந்த புத்தகத்தை நீங்க போய் நிரூபிச்சிட்டீங்கன்னா 10 லட்சம் தரேன் அப்படின்றாங்க. நான் 2017 இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை கையில கொடுங்கடா, நான் வரேன்டா, உட்காரண்டா, நான் போலி நிரூபிச்சு காட்டுறேன்டான்னு சொல்றேன். என் பேஸ்புக்ல எப்பிலையும் போட்டேன். நான் நிரூபிக்கிறேன், வர சொல்லுப்பா, 10 லட்சத்தை எடுத்து வைங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் ஒரு பேர் வந்தது கிடையாது, ஒரு பேர் கேட்டு வந்தது கிடையாது. சரி, அந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்ற அந்த புத்தகத்தை படிச்சாதானே தெரியும். அந்த புத்தகமே வரல. சரி, ரைட், ஓகே. ஏன் கவர்மெண்ட் இந்த புத்தகத்தை தடை செஞ்சு இவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போற அளவுக்கு என்னையா பண்ணாந்தாரு? அப்படி என்ன அந்த புத்தகத்தை இருக்க போகுது? என்ன, நான் தான் பாண்டியர், பல்லர் தான் பாண்டியர், பல்லர் தான் கிரேக்கத்தை ஆண்டார்கள், எகிப்தை ஆண்டார்கள், ஐரோப்பிய ஆண்டார்கள், லண்டனை ஆண்டார்கள், கொரியால இருக்கிற ராணியை பாத்தீங்கன்னா பல்லர் தான் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாப்புல. சரி, எழுதட்டுமே, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தா, இல்ல ஒரு போனும் ஒரு 249 ரீசார்ஜ் இருந்துச்சுன்னா யார் வேணா எப்படி வேணா எழுதிக்கலான்ற மாதிரிதான் போச்சு வரலாறு. நீ அவ்வளவுதான் கேலிக்குள்ளாய் போச்சு. சரி, எழுதிட்டு போட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த சாதியினர் தான் ராஜராஜ சோழரையும் சரி, பாண்டி மன்னரையும் சரி, சேர மன்னரையும் சரி உரிமை கோராத சாதிகள் எது? சேர மன்னர் கூட விட்டுருங்க. ஏன்னா சேர மன்னர் கேரளால இன்னைக்கு தனியா போனாலும் அதை யாரும் கிளைம் பண்ண போறதே கிடையாது. கிளைம் பண்றது இல்லை இப்போ வரைக்கும். ஆனா அவர் தான் மூவேந்தர்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த வரிசை படியில சேரர் தான் ஃபர்ஸ்ட் வராப்புல. ஆனா அதை தமிழ்நாட்டுக்கு எந்த சாதியும் கிளைம் பண்ணவே பண்ணாது. ஆக பாண்டியர் தங்களுடைய சாதின்னு சொல்லி பேசல, என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாராளமா சொல்லிட்டு போட்டுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமா சொல்லிட்டு போட்டோம். அது அவருடைய கருத்து சுதந்திரம். ஆய்வாளர்கள் மத்தியிலையும் அறிவார்ந்த சமுதாயத்தின் மத்தியிலும் ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் படிக்கிற ஒரு மானுடவியல் படிக்கிறவங்க மத்தியிலையும் படித்தவர்கள் மத்தியிலும் முனைவர்கள் மத்தியிலும் அது பார்த்தா நகைப்புக்குள்ளானதா உண்மையான்றது அது 2வது விஷயம். அது எழுதிக்கலாம். ஆனால் மற்ற சாதிகளை அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தவறுதலாக பேசுறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதனாலதான் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுச்சு. இருந்தாலும் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு எதனால நாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டோம், இவர் அப்படி இந்த புத்தகத்தை என்னதான் எழுதி வச்சிருக்காரு, என்னத்தை கிழிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஜெட்ல வெளியிட்டுச்சு. 2 பார்ட்டா விட்டுச்சு. இங்க பாருங்க, இவ்வளவுதான் கொச்சையா எழுதிக்காருங்க அப்படின்ட்டு. அதுவும் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி தான் போட்டாங்க. இவ்வளவு பெரிய எலாபரேட்டான எழுதின விஷயத்த அவங்க சுருக்கி சுருக்கி பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் ஒரு 4 லைனை கொடுத்தாங்க. அதை படிக்கிறப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு பாத்தீங்கன்னா வன்மத்துறை எழுதியிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. அந்த கெஜெட் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா நானே பாத்தீங்கன்னா படிக்கிறேன். நீங்க பாருங்க, அது எப்படி எப்படிலாம் இவர் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு, புத்தகமா எழுதியிருக்காருன்றத பாருங்க. பேச கூட விடுங்க, வாய் தவறி பேசிட்டேன், ஏதோ ஃப்ளோல பேசிட்டேன், கோபத்தின் மிகுதியில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட தப்பிச்சு போயிடலாம். ஆனா நல்ல மனநிலையில உட்காந்து யோசிச்சு எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் டைப்பிங் போய் டைப்பிங் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ புக் காப்பி அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்டிங் பிரஸ் போய் புத்தகமா பார்த்தா அடிச்சதுல அதை கவர்மெண்ட்ட போய் கொடுக்குறாங்க. கோர்ட்ல கேக்குறாங்க அந்த புத்தகத்தை கொடுன்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க வெக்கமே இல்லாம. இதை பார்த்த ஜட்ஜு காரி துப்பாப்புலையே, இந்த உலகமே சிரிக்குமே அப்படின்னு தெரியாம வெக்கம் இல்லாம கொண்டு போய் கொடுத்துருக்கான் போய். அதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பாத்தீங்கன்னா போட்டுக்கும் பாருங்க.
இந்த ஜிஓ காப்பி, இந்த கெஜெட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நம்பர் TN/CCN/6467/2012 to 2014 அப்படின்னு போட்டு டேட்டு என்னைக்கு இதை வெளியிட்டு இருக்காங்கன்னா வந்து சென்னையில மே மாதம் 30 2013 வந்து ஏன் வந்து இந்த புத்தகத்தை வந்து தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா அரசு இதழ்ல வெளியிட்டு இருக்கு. என்ன வெளியிட்டு இருக்குன்னா பெட்டிஷன் நேம் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுல சில பாயிண்ட்ஸ் வந்து குறிப்பிடப்படுறாங்க. அதுல 1வது பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேளாண்மை என்றால் என்னவென்றே தெரியாத வேளாளர் வெள்ளாளர் என்று வேடம் பூண்டு வெற்று முலாம் பூசி ஒப்பனை செய்து கொள்கின்ற பிள்ளை சாதியினர் தமிழர் வேர்களின் மூலக்குடியினர் அல்லர். அதாவது வேளாளர் வந்து பாத்தீங்கன்னா தமிழரே கிடையாதம்மா. அப்ப அவங்க எங்க இருந்து வந்தவங்க? ஒருவேளை செவ்வாய் கிரகத்துல வந்திருப்பாங்களோ, இல்லைன்னா வந்து புதன் கிரகத்துல இருந்து வந்திருப்பாங்களோ, இல்லைன்னா வந்து இந்த அண்டவெளியில இருக்க வேற ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்களோ தெரியல. அத வந்து பாத்தீங்கன்னா அதிநவீன விஞ்ஞானியான செந்தில்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தமிழரே அல்லறா, அல்லர் என்றும் இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி சிலர் தங்களது பொட்டுக்கட்டி சாதியான சின்னமேளம் என்றும் தெலுங்கு சாதியினை இசைவேளாளர் என்றும் இட்டுக்கட்டி எழுதி மகிழ்கின்றனர். அதாவது இசைவேளாளர் என்ற சாதியை வந்து உருவாக்கியது யாரு? அதை வந்து வெள்ளாளர்களா உருவாக்குனாங்க, வேளாளர் மக்களா உருவாக்குனாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தா கடும் கண்டனம் தெரிவிச்சு எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த செந்தில் வந்து தன்னோட புத்தகத்துல என்ன எழுதியிருக்கான், இந்த மாதிரி வந்து வேளாண்மை என்றால் என்னவென்று தெரியாத வேளாளர் வெள்ளாளர் தமிழரே கிடையாதம்மா. பொட்டுக்கட்டி சாதியான சின்ன மேளத்தோட இட்டுக்கட்டி எழுதி ஆசைப்படுறாங்களாமா. இது வந்து அதோட புத்தகத்துல பக்கமே 91 வந்து இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னா, வந்தேரி வடுக நாயக்கர்களுக்கு குற்றப்பரம்பரை மறவர்கள் மட்டுமின்றி பிள்ளைகள் சேர்வைக்காரர்கள், அதாவது அகமுடையார்ல வந்து குறிப்பிடுறாப்புல. இன்னைக்கு வெக்கமே இல்லாம சில அகமுடையார்லாம் இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வக்காலத்து வாங்கி எழுதுறாங்க. அவங்களுடைய பிறப்பதான் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. யோசித்து பாருங்க, அந்த சாதியை வந்து எவ்வளவு கேவலமா எழுதிருக்கான் பாருங்க. சேர்வைக்காரர், மணியக்காரர், சேதுராயர், தலைவனார், வன்னிய வளையர், செட்டிகள், முதலியார் முதலிய சாதிகள் காட்டி கொடுப்புகளை செய்து ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து பிழைப்பு நடத்தி வந்தனர். மருது பாண்டியரு, வேலு நாச்சியாரு, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி, நத்தம் மேல்நாட்டு கல்லர்களு, வெள்ளூர் நாட்டு கல்லர்கள் 5000 பேர் வந்து உயிரிழந்த வெள்ளூர் நாட்டு கல்லர்களு, அழகுமலை கல்லர்களு, பிரமலை கல்லர்களு, அதே மாதிரி வந்து பார்த்தா தாண்டவராய பிள்ளை உள்ளிட்ட இந்த அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களுக்கு காட்டியும் இந்த மாதிரி வந்து கொடுத்து வாழ்ந்தாங்களாமா. அப்படின்னு யாரு இருக்கா? இந்த செந்தில். எத்தனாவதுல? பக்கம் 205. செட்டியார்களும், இந்த செட்டியார்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயத்துக்கு அவங்க செஞ்ச தொன்று எவ்வளவு பெரிய தொன்றுகள் இருக்கு. சிங்கம் செட்டியோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் படிச்சதே கிடையாது. படிச்சிருந்தாதான் தெரியும். இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு குடியாரம் கூட வந்து உட்காந்து எழுத மாட்டான். எத்தனை சாதிகளை வந்து பாத்தீங்கன்னா வளையர், இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதே வளையர் சமுதாயத்தை வந்து ஏமாற்றி பாசாங்கு காட்டி கட்சி நடத்தக்கூடிய தெலுங்கு தேச கட்சி, அதாவது தமிழர் தேச கட்சி என்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த குருமணிகண்டன் முத்துராஜா நாயுடு என்பவன் மேடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறாரு. என்னது? பல்லர் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி. யாரோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து? வளையரோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இருக்கின்ற முத்துராஜா தெலுங்கு நாயுடு கம்யூனிட்டி. அவர் தமிழரும் கிடையாது, தெலுங்கு நாயுடு கம்யூனிட்டி. என்ன சொல்றாரு? பல்லர் தான் பாண்டியர் சொல்லிட்டு போப்பா. ஆனா வளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காப்புல? அவரு வளையர் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல? வெள்ளைக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்து அடிபணிந்து பிழைப்பு நடத்திய சாதியாம். செட்டியாரும் சரி, முதலியாரும் சரி, வெள்ளாளர்களும் சரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குளத்தர் பத்தி இருந்தாலும் எழுதாம இருக்க மாட்டான். ஏன்னா வந்து முழு நேர தொழிலே அதுதான். இந்த சமுதாயத்தை திட்டி 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 தான் சொந்த சமுதாயத்தை வசூல் பண்ணி நடத்துகின்ற ஆள் தான் அப்படி வெளியே பேசப்படுது. ஆக எத்தனை சாதியில வந்து போட்டுக்காரு பாருங்க. இது 2வது. 3வது, மறவர்கள் மாடு திருடுவதில் கைதேர்ந்தவர்கள். மதுரை பகுதியில் மறவர்கள் மாடுகளை திருடுவதற்கு தனி நுட்பத்தையே கையாண்டார்கள். திருநெல்வேலி கெசட்ல திருநெல்வேலியில லார்ஜ் கிரைம், வீட்டை உடைத்து திருடக்கூடிய திருடர்கள் யார் என்று தெல்ல தெளிவாக உள்ளது. அதுவும் கம்பளத்தார் நாயுடுகளுக்காக, தெலுங்கு கம்பளத்தார் நாயுடுகளுக்காக ஒரு தமிழ் சமுதாயம் என்று கொக்கரிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் திருநெல்வேலியில அதிகமான கிரைம் நடந்திருக்கு. அதை ஏன் வாயால சொல்லல, திருநெல்வேலி கெசட்ல போய் எடுத்து படிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
பிராமணர்கள் பாசாங்கக்காரர்கள். இந்த வெக்கம் இல்லாம அந்த ஆடிட்டர் குருமத்தையும் ஒருத்தர் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் புறாத்தையும் வந்து திட்டுறது, தமிழக அரசியல வந்து கெடுக்கிறது, ஆண்மை இல்லாதவன் சொல்றது, ஒரு நாட்டோட முதலமைச்சரே வந்து ஆண்மை இல்லாதவன் சொல்ற இந்த குருமூர்த்தி வந்து இந்த செந்தில வந்து பாத்தீங்கன்னா போற்றி போ. ஆனா பிராமணர்கள் புறாத்தி என்ன எழுதிருக்காங்க, பாசாங்கக்காரங்க. ஆக இவங்களும் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் தாங்கள் பிராமணர் என்றும் செட்டியார் என்றும் தாங்கள் வந்து கோனார் என்று வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க இந்த சமுதாய தலைவர் புறா. ஆனா பாருங்க, பிராமணர்கள் பாசாங்கக்காரர்கள், மறவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாதவர்கள், வெள்ளக்காரனுக்கு சட்டத்திட்டங்கள் கட்டுப்படாம வாழ்ந்தவங்க தான், அது உண்மைதான். ஆனா வந்து இதை நீ எப்படி கொண்டு வரன்றது எங்களுக்கு தெரியும். அடுத்து செட்டி, ஈனக்குணம் உள்ளவர்கள். செட்டியார் பூரா வந்து பாத்தீங்கன்னா ஈனக்குணம் உடையவர்களாமா. யாரு? இவர் புத்தகத்தை எழுதியிருக்காரு. இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? என்ன ஈனக்குணத்தை வந்து செட்டியார்கிட்ட பார்த்தாங்களாமா, என்ன ஈனக்குணத்தை பார்த்தாராமா. அப்புறம் வெள்ளாளர்கள், தன்னலக்காரர்கள், சுயநலவாதிகளாமா வெள்ளாளர்கள். சரி, நாயக்கர்கள் மந்தமானவர்கள், ரொம்ப மந்தமா இருப்பாங்க நாயக்கர்கள் பூரா. சரி, கள்ளர் மறைந்து ஒளிந்து பதுங்குகிறவர்கள். சரி, குறவர்கள் நிலையில்லாமல் அலைந்து திரிபவர்கள். இந்த வனவெங்கல் கட்சின்னு சொல்லி வந்து இரணின்னு ஒரு ஆள் இருக்கான், எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் அது இது என் மக்களுக்காண்டே அப்படி இப்படின்னு சொல்ற ஆளு உன்னை வந்து பாத்தீங்கன்னா நாடோடின்னு சொல்லியிருக்கான், நிலையற்ற ஒரு சமூகம்னு சொல்லியிருக்கான். இதை விட வந்து பாத்தீங்கன்னா வந்து உனக்கு என்ன அசிங்கம் இருக்கு? நீ படத்துல வந்து வசனம் பேசுறதுக்கெல்லாம் போராடுற இல்ல, ஒரு புத்தகமாவே எழுதியிருக்கான். இதை பத்தி எல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து நட்பு சமுதாயம்ன்ற பேரு நட்பு சமுதாயம், நாங்க அப்படி இப்படி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இவரோட படத்தை போட்டு ஒரு பக்கம் அவரோட படத்தை போட்டு ரீல்ஸ் போறாங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க. குறவர்கள் நிலையில்லாமல் அலைந்து திரிபவர்கள், நாடோடிகள். பறையர் சமுதாயம், பறையர் வரம்பு மீறி பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர்கள். பக்கம் 219. எவ்வளவு ஒரு திமிரு, எவ்வளவு ஒரு எகத்தான இவனுக்கு, எப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த போச்சு? இந்த தமிழ் தேசியவாதிகள் எங்கெங்க போனாங்க? இந்த ஆள் கூட வந்து பார்த்தா தமிழ் தேசியவாதிகள் சொல்லி ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்ப போறது இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு உட்காந்துருந்தாங்களா, ஒருவேளை இப்படிதான் பேச ரசிச்சு உட்காந்துருக்காங்கன்றதே வந்து கேள்விக்குள்ளாகுது. பறையர் சமுதாயம் வரம்பு மீறிய பாலியல் தொழிலில் ஈடுபவர்களாமா. எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தோட வந்து பார்த்தா இந்த ஆள் புத்தகம் எழுதியிருக்கான். இந்த ஆளுக்கு நடமாடும் சுதந்திரம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தவறு? இவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடமாட விடுது? எவ்வளவு பெரிய குற்றம் அது? ஒரு சாதாரணமாக வந்து, ஏன்னா இவர் மேல பிசிஆர் கேஸ் போட முடியாது. இதே வேற ஒருத்தர் எழுதிதானே பிசிஆர் கேஸா போட்டிருப்பாங்க. இவரே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு கொடுக்கக்கூடியவர். அப்ப இவர் மேல எப்படி வந்து பிசிஆர் கேஸ் போட முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு ஆதி தமிழ் குடியான ஒரு பறையர் சமூகத்தை இந்த சாதி வெறியர்னு சொல்லக்கூடிய எந்த சாதி வெறியர்களாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்களா? இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்களா? ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்களா? ஒரு கட்டுரையை எழுதியிருப்பாங்களா? ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவாவது போட்டிருப்பாங்க, எந்த சாதி வெறியனாவது போட்டிருப்பானா? இப்ப யாரு சாதி வெறியன்னு அதை வந்து இந்த தமிழ் சமுதாயம் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது மறவர், நாயக்கர், ரெட்டியார், சக்கிலியர் முதலியான சாதியினருக்கும் கோவிலுக்கும் யாதொரு உறவோ தொடர்போ கிடையாது என்றும், கோவில் திருவிழாவின் போது விடலை எறியப்படும் விடலை தேங்காய் துண்டுகளை பொறுக்க வரும் மறவர்கள் பாண்டியனுக்கு பலி கொடுத்த, ஒரே நிமிஷம், பாண்டியர்களுக்கு பலி கொடுத்த என்ன எழுதிருக்காப்ல, பலி கொடுத்த ஆட்டுக்கிடாய்களின் தலையை திருடி சென்றது போது பல்லர்களால் அடித்து விரட்டப்பட்ட வீர வரலாறு. பக்கம் 479. அடேங்கப்பா, பயங்கரமான வரலாறு இருக்கு. அடிச்சு விரட்டி வீர வரலாறு, ஆட்டு தலையை திருட்டு போனாங்களாமா. இல்ல, பாண்டியன் கட்டின கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதை பெறுவது யாருன்னு சொல்லி வந்து பார்த்தா தெரியாது. வெட்டும் பெருமாள் பாண்டியர் யாருன்னு தெரியாது. சங்கரங்கோவில் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு தடி போடுறது, யாரு தேர் இழுக்கிறது? தடி போடுறது வந்து உரிமையா, தேரை இழுப்பது உரிமையா? அதை முதல் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பாண்டியர் கட்டின கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மறவர்களுக்கு வந்து எத்தனை மறவர்களுக்கு வந்து எத்தனை கோயில்ல மரியாதை இருப்பது வந்து அவங்க வாயத்தரும் சொல்ல போற கிடையாது. தடி போறதெல்லாம் உரிமைன்னு சொல்லி அவங்க என்னைக்கும் பேச போறதும் கிடையாது. எவ்வளவு கீழ்த்தனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கான் பாருங்க. தேங்காய் துண்டை பொறுக்கிறவன் ஆட்டு தலையை திருட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து எப்படிலாம் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்தி எழுத முடியும் பாருங்க. பக்கம் 479. அடுத்து, நாடார்களை தாக்கி கொள்ளையிட்டு வந்த மறவர்களிடமிருந்து நாடார்களை பாதுகாக்க எண்ணி காமராசர் இமானுவேல் சேரனை கையில் எடுத்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்லர்களை கொண்டு மறவர்களை தாக்கினார். பக்கம் 115. இந்த வெக்கமே இல்லாம சில பேர் இந்த முத்துராமேஸ்வர நாடார்லாம் ஒருத்தன் தெரியுதான், வெக்கம் கெட்டவன். அவெல்லாம் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா முக்கோத்தோரையும் மற்ற சாதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு பதிவு போட்டு தெரியுதான்.
எப்படி கேவலமா எழுதியிருக்கானுங்க. உன் சாதி வந்து பார்த்தா காமராஜரை வந்து பாத்தீங்கன்னா நாடார்ல பூராத்தையும் அடிச்சு கொள்ளையிட்டு இருந்தாங்க மறவர் போறான். அதை வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாம நாடார்லாம் கஷ்டப்பட்டாங்களாமா. உடனே வந்து இமானு சேரை வச்சு மறவர்களை வந்து பல்லர்களை வச்சு அடிச்சு தாக்குனாங்களாமா. எத்தனாவது பக்கம் 115. எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான பதிவு. சரி, இமானுவேல் சேரனின் சீரிய நேரிய பணிகளை கண்டு அஞ்சிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் மறவர்களை கொண்டு பல்லர்களுக்கு எதிராக கலகம் செய்தார். அதன் விளைவாக 1957 இமானுவேல் சேரனுக்கும் முத்துராமலிங்கத்திற்கும் கருத்து மோதல் ஏற்பட இதனை பொறுத்து கொள்ள முடியாத முத்துராமலிங்கம் மறவர்களை தூண்டி 1957 பரமுறையில் வைத்து வெட்டி கொன்றார். அடிப்படை ஆதாரமற்ற ஒரு நீதிமன்ற வழக்கு கொடுத்தத எப்படி வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தத எப்படி வந்து கேவலப்படுத்தி திருச்சி எழுதிக்காருன்னு பாருங்க. இதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போடலாம். எட்டப்பன் நாயக்கன் வெற்றிலை ஏச்சியை துப்பும் போது அதை வெண்கண கோலையில் ஏந்தி பிடிக்கும் தொண்டு செய்து வந்தவனே அழகுமுத்து சேர்வை. கட்டபொம்மு நாயக்கனை விடுதலை வீரராக காட்டுகின்றவர்கள் கட்டபொம்மு நாயர் ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுத்து எட்டப்ப நாயக்கனுக்கு சேர்வைக்காரனாக தொண்டு ஊழியம் செய்து அழகுமுத்து சேர்வையை அழகுமுத்து கோனாக்கி விடுதலை போராட்ட வீரனாக்கி உண்மை வரலாறு என்னவென்றே விளங்காதவாறு மக்களை குழப்பியுள்ளனர். ஏன்பா இந்த பூமிநாதன் ஒருத்தன் தெரியறான், பூமிநாதன் யாதவ்னு சொல்லி ஏதோ வந்து கோகுல மக்கள் கட்சின்னு சொல்லி வச்சுட்டு தெரியறான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சரக்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு முக்குளத்தை திட்டுற வேலையை மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். இப்ப உதாரணமா வந்து ராஜகண்ணப்பனையும் பெரிய கருப்பனையும் திட்ட ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு ஸ்பீட் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தனா எட்டப்ப நாயக்கனோட எச்சி தூப்புற வெண்கல கோலை தூக்கிக்கிட்டு இருந்ததுதான் அழகுமுத்து கோனாருன்னு சொல்லி ஒருத்தன் புக் எழுதி வச்சிருக்காரும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா SR தேவன் ஒரு ஆள் வந்து ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க. இல்ல அவங்க எல்லாம் வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏங்க இது வந்து ஒரு பாட்டு தாங்க. இன்னொரு பாட்டு படிச்சோம்னா நாடார் பெண்களையும் சரி பறைய சமூக பெண்களையும் சரி கேவலப்படுத்தாத வார்த்தைகள் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரை வந்து விட்டாங்கன்றதுதான் வந்து அரசாங்கம் எப்படி விட்டுச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் வெளியே வந்து பாலியல் வழக்கு வந்து மாட்டினது. சொந்த மனைவினாலே இது கேஸ் கொடுக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு பாலியல் வழக்குல உள்ள போனாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த முத்துராமலிங்க தேவரை பத்தியும் நேதாஜியை பத்தியும் ஐயனை வீரரை பத்தியும் தவறா பேசி உள்ள போனாங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்ததுங்க. அரசாங்கம் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருந்தா, காவல்துறை முறையா ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த மாதிரி சமூக விரோதிகள் வெளியே நடமாடுவாங்களா? வெள்ளாளர்கள் துரோகி, விவசாயம்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களே கிடையாது. கோனார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அழகுமுத்து கோனார் வந்து வெண்கல குலவலையை வந்து எச்சி துப்புற தூக்கிட்டு தெரிஞ்சவர். மறவர்கள் இப்படி, கல்லர்கள் இப்படி, செட்டியார் போற வந்து ஈனக்கோணம் உடையவங்க, முதலியார் அப்படி. ஆக ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளையும் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ. இதுல 10வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்ணார் சாதியில இருந்து எடுத்து அடுத்த பாட்டது நான் இதோடு நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த சமுதாயம் எல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. சில சமுதாயங்கள்லாம் என்னன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து சரி அவன் அப்படி போட்டுன்னு விட்டாச்சு. இனிமேலாவது வந்து இந்த முத்துரமேஸ்வரா, இந்த நாடாரு, இந்த பூமிநாதன் யாதவ் இவங்க கொஞ்சம் படிங்கடா. படிச்சு இங்க என்ன நடக்குது, சுத்தி நம்மளை என்ன மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி புத்தகம் எழுதுறாங்க, எப்படி இங்க தமிழர்கள் ஒற்றைய சீர்குலைக்கிறாங்க, எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்கனைஸ்டாவில பாக்குறாங்க. இவனை தூண்டி வர்றது யாருன்னா சீமான் என்கின்ற ஒரு நபர் தான். சீமான் தான் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வளர்த்தெடுத்த ஒரு நபர். இந்த புத்தகத்துக்கு நன்றி யாரு மேல இருக்கா? இந்த தென்னகம் விஷ்ணு நேத்து போயிட்டு அவனுக்கு அடுத்த காலையில ஒண்ணு இருக்கு, அவனுக்கு அடுத்த காலையில ஒண்ணு இருக்கு, போய் அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டாங்களாமா. உனக்கு அடுத்த காலையில இருக்கு தம்பி, நீ அடுத்த காலையில வந்து உங்களோட முகத்துல என்னன்னு சொல்லி கிழிக்கிறேன் நானு. இந்த மாதிரி எழுதியிருக்காப்புல உங்க அண்ணன் என்ன எழுதிருக்காரு? நன்றி எழுதியிருக்காப்புல. எப்படி பறைய சமுதாயம் எல்லாம் வந்து கட்டுக்கடங்காத பாலியல் தொழில் பண்றவங்களுக்கு நன்றி அப்படி எழுதும் செந்தில் மலருக்கு நன்றி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேளாளர்லாம் தமிழர்களே இல்லை, அதற்காக நன்றி. மறவர்கள்லாம் வந்து குற்ற பரம்பரை, அதுக்காக நன்றி. கல்லர்கள் குற்ற பரம்பரை, அதுக்காக நன்றி. செட்டியாக ஈனக்கொடமுடையவர்கள், அதுக்காக நன்றி. முதலியார்கள் பாசாங்கம் காட்டுறவர்கள், அதுக்காக நன்றி. பிராமண கடப்பாறைகள் போறா பாசாங்கக்காரர்கள், அதுக்காக நன்றின்னு சொல்லி இந்த புத்தகத்துக்கு நன்றி எழுதுவன் யார் தெரியுமா? உங்க அண்ணன் சீமான். எவ்வளவு பெரிய கேடு கட்ட மாதிரி வந்து பார்த்தா இருந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கேடு கட்ட வேலையை பார்த்திருக்காரு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி வேற வந்து அவன் போடுற மலத்தை வந்து உண்ணு தின்னுகின்ற சில பண்ணிகள் வந்து பார்த்தோன்னா வந்து என் கமெண்ட் செக்ஷன் வந்து பேசுதுங்க என்னையும் என் குடும்பத்தையும் பத்தி. எப்படி கோவம் வராம இருக்கும்? அவன் ஏன் சாதி மட்டுமா திட்டிருக்கான்? நான் தமிழரா பிறந்தா ஏதாவது குடியில வந்து பிறக்கணும்,
ஏதோ தேவர்ன்ற ஒரு சாதியிலையோ இல்ல வன்னியர்ன்ற ஒரு சாதியிலையோ இல்ல கோணார்ன்ற ஒரு சாதியிலையோ இல்ல ஒரு ஆசாரின்ற ஒரு சாதியிலையோ இல்ல பறையர்ன்ற ஒரு சாதியிலோ இல்ல ஒரு பல்லர்ன்ற சாதியிலோ வந்து நான் பிறக்கணும். அப்பதான் தமிழ்னா இருக்க முடியும். வேற நாயக்கர்ல பிறந்தாலும் ரெட்டியார்ல பிறந்தா நான் தமிழ்னா இருக்க முடியுமா? இந்த தமிழ் சாதியில பிறந்தது தவறா? செட்டியாரா பிறந்தது தவறா? முதலியாரா பிறந்தது தவறா? வேளாளரா பிறந்தது தவறா? கோணாரா பிறந்தது தவறா? முதலியாரா பிறந்தது தவறா? சொல்லுங்க. வண்ணாரா பிறந்தது தவறா? எவ்வளவு கீழ்த்தரமாகவும் கேவலப்படுத்தியும் இந்த மக்களை பறையரா பிறக்கிறது தவறா? இன்னைக்கு பறைய சமுதாயம் பூரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன். எத்தனையோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்குருத்தவர்களுக்கும் பறையர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. 95% கிடையாது. அவ்வளவு வந்து ஒன்றி உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை சேர்ந்துகிட்டு இந்த சமுதாயத்தை பிரதிநிதி சொல்லிக்கிட்டு இதை ரசிக்குது அந்த சமுதாயம். நீங்க பூரா வந்து குற்ற பரம்பரை, நீங்க பூரா அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூகத்துல கீழ்த்தரமா எழுதுகின்ற அந்த மக்களுக்கு வந்து பார்த்தா ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து பொது சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த அட்டுழியத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இனிமேல் தொடர்ச்சியாக பேசப்படும். இந்த மாதிரி நபர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். சீமானுடைய முழு முகத்திரையும் கிழிக்கப்படும். சீமான் தான் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து சாதி கலவரத்திற்கும், தென் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து சாதி கலவரத்துக்கும் அவர் தான் காரணம். இந்த செந்திலை வளர்த்து விட்டது அவர் தான். செந்திலை வந்து உள்ள தூக்கி வச்ச உடனே கரிகாலன்னு சொல்லி வந்து புதுசா கல்யாண சுந்தரம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலோட கேண்டிடேட் அவன் என்னென்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு வந்து அடுத்த காணொலியில் போறேன் நான். அவ்வளவுதான் கேவலப்படுத்தி, வெள்ளாளர்களை கேவலப்படுத்தி, கோணார்களை கேவலப்படுத்தி, முக்குளத்தை கேவலப்படுத்தி பேசி அனைத்து காணொலியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறேன். இது இந்த கோபமானது, இது கோபம் கிடையாது, இது ரௌத்திரத்தின் ஒரு அடையாளம். எப்படி ஒரு தமிழ் சாதியில இவ்வளவு கீழ்த்தரமா புத்தகம் எழுதி அந்த புத்தகம் வந்தா நீங்க என்ன ஆகும் தெரியுமா சவால் விடுகிற இந்த சமுதாயத்திற்கு என்ன மாதிரி மனநோய் இருக்குன்றத வந்து நீங்கள் தான் முடிவு தெரிஞ்சு சொல்ல வேண்டும். அனைவருமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் கருத்தை வந்து தாங்கள் வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.